நம்ம வாழ்க்கையில் என்னன்னைக்கும் இந்த சந்தோஷம் நிலைச்சி இருக்கணும். சரியா? சரி, டைம் ஆகிட்டே போகுது. நமது வாழ்க்கை பயணத்தை பள்ளியறையில் தொடங்கலாமா? எனக்கு மனசு ஒத்துக்கலைங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்கிற? நம்மளுக்கு முறைப்படி கல்யாணம் ஆகி இன்னைக்கு முதல் இரவு. இப்ப போய் மனசு ஒத்துக்கல அது ஒத்துக்கலன்னு நேரங்காலம் தெரியும் பேசிட்டு இருக்கிற. இங்க பாருங்க, நான் எல்லாம் நேரங்காலம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நம்ம முதல் இரவை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம். என்னது? எதுக்கடி தள்ளி போடணும்? என்னடா உள்ள போய் தூங்காம இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? எங்க பாருடா, எந்த வேலையா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். முதல்ல உள்ள போங்க. இன்னும் 10 மாசத்துல என் கையில பேர குழந்தை துள்ளி விளையாடணும். சரியா? ஏமா இங்க ஒருத்தி முதலவே வேறான்னுட்டுக்கிறா. 10 மாசத்துல அங்க அப்புறம் எங்க போய் பேர குழந்தை? அருணா, என்னமாச்சு? ஏன் முதலிரவு தள்ளி வைக்க சொன்ன? அத நீங்களே கேளுங்க. இனிமே நம்ம எப்படி வாழ போறோம்? ஃபியூச்சர் பிளானை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதலர் வச்சுக்கலாம்னா உங்க மகன் கோவப்படுறாரு. ஃபியூச்சர் பிளானா? என்னம்மா சொல்ற? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். ஆமா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஏய், என்ன நீ பேசுற? இப்ப பிஏ வரையில் முடிச்சிருக்கேன். இப்பதான் கல்யாணம் இருக்கு. கொஞ்ச நாள் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப்பா பார்த்து வேலை வாங்கிட்டு போக போறேன். அவ்வளவுதானே? அப்படியா? அப்போ அது வரைக்கும் உங்க அம்மா கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறீங்க. ஆமா அத்தை, இந்த வீடு யார் பேர்ல இருக்கு? நானே சம்பாரிச்சு நானே கட்டினது. என் பேர்ல தான் இருக்கு. அப்படின்னா வேலை வெட்டி இல்லாம சொந்தமா சம்பாதிக்க முடியாம சொந்த வீடு கூட இல்லாத கையாளாகாத புருஷன் தான் ஏன் புருஷன். அப்படிதானே? அத திடீர் நாளைக்கே நமக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தான் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா நாங்க எங்க போறது? ஒண்ணு எங்க அப்பா வீட்டுக்கு போகணும், இல்ல நாங்க 2 பேரும் நடு தெருவுல தான் நிக்கணும். ஐ மீன் பிளாட்பாரத்துல. அப்படிதானே? அருணா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அத இவரு பெரிய கோடீஸ்வரனோட மருமகன். சொந்த வீடு கூட இல்லனா அது என் அப்பாவுக்கு தானே கேவலம். உன் புருஷன், ஐ மீன் என் மாமனாருக்கு சொத்து சொகம் இல்லைன்னு தானே அவரை விட்டுட்டு வந்தீங்க. அதே நிலைமை உங்க மகனுக்கும் வரக்கூடாது. அதனால இந்த வீட்டை எங்க 2 பேத்து மேல எழுதி வைங்க. அது என்னோட உணர்வுகள் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அருணா, சத்தியமா சொல்றேன், நீ இவ்வளவு பெரிய மோசக்காரிய பாரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? நானும் எதையும் எதிர்பார்க்க செய்யலைங்க. பாருங்க, நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு முதல்ல நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். பாத்தியாமா திமிர பாத்தியா? சதீஷ், கொஞ்சம் பொறுமையா இருடா. அவ பேசிட்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு தானே? இங்க பாரு, எனக்கு உன் சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல வேற எதுவும் முக்கியம் இல்ல. அவ சொன்ன மாதிரி இந்த வீட்டை உங்க 2 பேத்து மேலே நான் எழுதி வைக்கிறேன். போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்து. போப்பா. சரிம்மா, போ.